ஆத்ம தர்ஷனம் யூடியூப் சேனலுக்கு தாங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகத்தில் ஈடுபடும் எல்லோருக்கும் நிறைய சந்தேகங்கள் எழுவது இயற்கை. அன்பர்கள் என்னிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். கேட்கப்படும் கேள்விகளை சற்றே கவனித்து பார்க்கும்போது அது எல்லோருக்கும் பொதுவானதாக இருப்பதை அறிய முடிகிறது. ஆக ஆன்மீகம் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுத்தளத்தில் சொன்னால் அது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டதுதான் ஆத்ம தர்ஷனம் யூடியூப் சேனல். நம்முடைய சாஸ்திரங்களிலும் இதிகாச புராணங்களிலும் ஆன்மீக ரகசியங்கள் எனும் பொக்கிஷம் புதையலாக புதைந்து கிடக்கின்றது. அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் அது அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதால் தான் ஆன்மீக ரகசியங்கள் என்ற பகுதி இன்று முதல் ஆரம்பமாகிறது. பல தகவல்களுக்கு இடையே அவ்வப்போது இந்த பகுதியானது வெளியாகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாருங்கள் முதல் பகுதிக்குள் செல்லலாம். பரிகாரம் என்றால் என்ன? பரிகாரம் என்பது உண்மைதானா? எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் உண்டா? பரிகாரங்கள் செய்தும் பிரச்சனை தீராதது ஏன்? பரிகாரம் என்றால் என்ன? நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்களுக்கான விளைவுகள் கஷ்டங்களாக மாறி நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றன. அப்படி நம்மை தொந்தரவு செய்யக்கூடிய அந்த கஷ்டங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேண்டி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சடங்குதான் பரிகாரம். பரிகாரம் என்பது உண்மைதானா? உண்மைதான். விதி என்பது வாழ்க்கையானது நமக்கு போட்டு வைத்திருக்கும் பாதை. மதி என்பது புத்தி. நம் புத்தியை கொண்டு கர்மாவை வெல்லலாம் என்றால் ஏதோ நாம் நம்முடைய சாமர்த்தியத்தால் விதியை ஏமாற்றுவது என்பதல்ல. கஷ்டங்களுக்கான காரணத்தை நம் புத்தியை கொண்டு அறிந்து அதற்குரிய மனப்பான்மையோடு பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று அர்த்தம். பரிகாரம் என்பது உண்மைதான். அதனால்தான் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லி வைத்தார்கள். ஜோதிடர்கள் இதை மதி என்றால் சந்திரன் என்றும், ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ஸ்தானத்தை வைத்து அதற்குரிய நாளில் இன்ன திருக்கோவிலுக்கு சென்று இன்னின்ன பரிகாரங்களை செய்தால் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்வதுண்டு. அதுவும் ஒரு வகையில் சரிதான் என்றாலும் அப்படி செய்கின்ற பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் இருக்கிறதா? பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டு என்பது உண்மைதான். ஆனால் எல்லா பிரச்சனையும் ஒன்று போல இருப்பதில்லையே. இருவேறு மனிதர்களுக்கு ஒரே போல பிரச்சனை இருப்பதாக வெளியில் தோன்றினாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து பார்க்கும்போது இருவருக்கும் பிரச்சனையின் அடிப்படை காரணமும் அதன் வீரியமும் வேறு வேறு அளவில் இருப்பதை காணலாம். உதாரணத்துக்கு, திருமணம் தாமதப்படுகிறது, தடைபடுகிறது என்பது பிரச்சனையாக இருக்குமானால் சிலருக்கு பரிகாரம் செய்ததும் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறிவிடும். சிலருக்கோ பரிகாரம் செய்தும் பிரச்சனை என்னவோ அப்படியே தான் இருக்கும். காரணம், அவர்களுடைய கர்மாவின் வீரியமானது வலிமையாக இருப்பதால் தான். பரிகாரங்கள் செய்தும் பிரச்சனை தீராதது ஏன்? நான் முன்பு சொன்னது போல பிரச்சனையின் வீரியம் பலமாக இருக்கும்போது எவ்வளவுதான் பரிகாரங்கள் செய்தாலும் பிரச்சனைகள் தீர்வதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சர்வ நிச்சயமாக தீரும். அது நம் கைப்பொருள். ஆம், பணத்தை தான் சொல்கிறேன். கர்மா பலமாக இருக்கும்போது பரிகாரங்கள் செய்வது என்பது விழலுக்கு இறைத்த நீராகத்தான் போகும். கிராமத்து பெரியவர்கள் இப்படி சொல்ல கேட்டதுண்டு. கடப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு கஷாயத்தால் அது குணமாகும் என்று நினைத்தால் எப்படி என்று. அதுபோலத்தான் கர்மா 3ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சஞ்சித கர்மா என்றால் நாம் பல லட்சம் ஜென்மங்களாக ஆடிய ஆட்டங்களின் மூலம் நாமே சேர்த்து வைத்திருக்கும் பாவ மூட்டை, ஃபிக்ஸட் டெபாசிட் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். பிராரப்த கர்மா என்பது சஞ்சிதமாகிய ஃபிக்ஸட் டெபாசிட்டிலிருந்து இந்த பிறவியில் நாம் அனுபவித்து கழிக்க வேண்டி கையோடு எடுத்து வந்திருக்கும் ஒரு சிறு பகுதி. ஆம், சிறு பகுதிதான். அதற்கே இந்த பாடு என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஆகாமியம் என்பது இந்த பிறவியில் வினையை அனுபவிக்கும் போது ஏற்படக்கூடிய கோபதாபங்களால்
மேலும் மேலும் பாவங்களை செய்கிறோம் அல்லவா, அவையெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் எனும் சஞ்சித மூட்டையில் போய் சேர்ந்து கொள்ளும். ஆக நாம் இப்போதாவது விழித்து கொண்டு சரியான முறையை கடைபிடித்து தர்மத்தோடு வாழாவிட்டால் சஞ்சித மூட்டை என்னவோ எடை குறையப் போவதில்லை. அது எடை கூடுவதும் குறைவதும் நம்மிடம்தான் இருக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது கணியன் பூங்குன்றனாரின் பிரபலமான புறநானூற்று பாடல் வரியாகும். இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் பிராரப்தம் எனும் கர்ம தொகுப்பில் சிறியது பெரியது என்று எல்லா வகையான பாவங்களும் அடங்கியிருக்கும். வலிமை குறைந்த பாவங்கள் பரிகாரத்தால் உடனடியாக தீரும். ஆனால் பாவங்கள் வலிமையாக இருக்கும்போது அதை பரிகாரங்களால் போக்க முடியாது என்பதுதான் உண்மை. பிராயச்சித்தம் என்றால் என்ன? சாதாரண ஜலதோஷத்துக்கு மாத்திரை எடுத்துக்கொண்டால் போதும், சரியாகிவிடும். அதுவே காய்ச்சலாக இருந்தால் மருத்துவரிடம் காட்டி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வந்திருப்பது என்ன வகையான காய்ச்சல் என்பதை சோதித்து அறிந்த பின் அதற்குரிய மருந்துகளை மருத்துவர் கொடுப்பார். அதுபோல மிகப்பெரிய பாவச் செயல்களின் விளைவுகளுக்கான தீவிரம் இருக்கிறதல்லவா, அதை குறைப்பதற்காக செய்யப்படுவதுதான் பிராயச்சித்தம். பரிகாரம் பிராயச்சித்தம் என்ன வேறுபாடு? இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், பரிகாரம் என்பது சாதாரண ஜலதோஷத்துக்கு மாத்திரை எடுத்துக்கொள்வதைப் போல, பிராயச்சித்தம் என்பது கடுமையான காய்ச்சலுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வதைப் போல. இப்படித்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிகாரம் என்பது தற்காலிகமாக நிவாரணத்தை அளிக்கக்கூடியது. அதற்கான காலம் முடிந்ததும் பிரச்சனைகள் மீண்டும் தலையெடுக்கும். பிராயச்சித்தம் பிரச்சனையின் வலிமையை கட்டுப்படுத்தி அதை சீர்படுத்தும். பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய வீரியமானது நம்மை பாதிக்காமல் இருக்கும். இதை ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு விளக்க முயற்சி செய்கிறேன். குழந்தையுடன் ஒருவர் உறவினர் வீட்டுக்கு செல்வதாக வைத்துக்கொள்ளலாம். கிளம்பியதிலிருந்தே சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தை அங்கே சென்றதும் பெரும் குரலில் அழத் தொடங்குகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சமாதானம் செய்து பார்த்தாலும் அழுகை நின்றவாடில்லை. ஒருவர் குழந்தையிடம் சாக்லேட்டை நீட்ட அழுவதை நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியுடன் அதை சாப்பிடத் தொடங்குகிறது. சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் அழுகைதான். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கும் குழந்தையை கவனித்த ஒரு மூதாட்டி அதன் தாயிடம், பக்கத்தில் இருக்கும் மருத்துவரிடம் காட்டிவிட்டு வரலாம் வா என்று சொல்லி அழைத்துச் செல்கிறார். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் வயிற்று வலியால் அது அழுகிறது என்பதை அறிந்து மருந்துகள் கொடுக்கிறார். மருந்தை சாப்பிட்டதும் குழந்தை அழுவதை நிறுத்துகிறது. இந்த நிகழ்வை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். பரிகாரம் என்பது குழந்தையின் அழுகையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததற்கு சமம். சாக்லேட் தீர்ந்ததும் குழந்தை மீண்டும் அழத் தொடங்கியதைப் போல பரிகாரத்துக்கான வலிமை குறைந்ததும் மீண்டும் பிரச்சனையானது தலைதூக்கும். பிராயச்சித்தம் என்பது அழுகைக்கான காரணம் வயிற்றுவலி என்பதை அறிந்து மருந்து கொடுப்பதைப் போல பிராயச்சித்தம் பிரச்சனையின் கடுமையை சீர்படுத்தி பாதிக்காது செய்யும். மறுபிறப்பை நம்பும்போது கர்மாவையும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். கர்மாவை நம்பினால் சரீரத்துக்குள் இருக்கும் ஆத்மாவையும் நம்பியே ஆக வேண்டும். நியூட்டனின் இயக்க விதி 3 ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்று சொல்கிறது. கர்ம விதி என்ன சொல்கிறது தெரியுமா? செயல்களுக்கு விளைவுகள் உண்டு, தீவிரமான செயல்களுக்கு தீவிரமான விளைவுகள் உண்டு என்று சொல்கிறது. செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகளிலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஒருவர் தான் செய்த செயல்களின் விளைவுகளை அனுபவித்தேதான் ஆக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடமானது தீப்பற்றி எரியுமானால் அதை அணைப்பதென்பது மிகவும் எளிது. அதுபோல பாவங்கள் சிறிய அளவில் இருந்தால் அவை பரிகாரத்தால் சரியாகும். மாபாதக செயல்களின் விளைவுகள் காட்டுத்தீயை போன்றதாகும். அதை மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். பாதக செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்வதால் அது நம்மை பாதிக்காதபடி கட்டுப்படுத்தி வைக்கலாமே தவிர ஒரு காலம் அதை முற்றிலும் நீக்க முடியாது என்பதுதான் உண்மை. பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் செய்வதை பற்றி சாஸ்திரங்களும் புராணங்களும் ஒரே விதமான கருத்தையே திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 1. இறந்த பின் நரகத்தை அடையும் மனிதன் வாழும் காலத்தில் எதனை செய்தால் அந்த வேதனையை அடையாமல் சுகத்தை அடைவான் என்று பரீட்சித்து மகாராஜா
சுகபிரம்மத்திடம் இப்படி ஒரு கேள்வியை நமக்காக அன்றே கேட்டு வைத்தான். மனதாலும் வாக்கினாலும் சரீரத்தாலும் செய்த பாவங்களுக்கு அவைகளை கொண்டே எவன் பிராயச்சித்தம் செய்து கொள்ளவில்லையோ அவன் நரகத்தை அடைந்து கடுமையான வேதனைகளை அனுபவிக்கிறான் என்று சொல்கிறார் சுகபிரம்மம். ரோகத்தின் காரணத்தை அறிந்த வைத்தியன், ரோகம் என்றால் வியாதி, ரோகத்தின் காரணத்தை அறிந்த வைத்தியன் ரோகத்துக்கு தக்கபடி வைத்தியம் செய்வது போல பாவத்துக்கு தக்கபடி மரணத்துக்கு முன்பே ஒருவன் பிராயச்சித்தம் செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகபிரம்மம் பதிலளிக்கின்றார். கண்முன்னே பாவிகள் கஷ்டப்படுவதை பார்த்தும் சத்தியம் தர்மம் இவைகளை பற்றி படித்தும் பாவமானது கெடுதியை கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டும் கூட மனிதன் பாவத்தை செய்கிறான். இப்படி தெரிந்தே செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமும் பிராயச்சித்தமும் எப்படி நிவர்த்தியை கொடுக்கும்? பாவத்துக்கு பயந்து சில சமயம் அதை செய்யாமல் இருக்கிறான். சில சமயம் தெரிந்தே மனிதன் பாவங்களை அதிகமாக செய்கிறான். பிராயச்சித்தம் செய்தவன் மீண்டும் பாவங்களில் கிடந்து உழல்கிறான். இது யானை ஸ்நானம் செய்வதைப் போல அல்லவா இருக்கின்றது. மனிதன் செய்யக்கூடிய பிராயச்சித்தமும் இப்படித்தான் வீணாகத்தான் போகின்றது. சாஸ்திர புராணங்களின் இறுதியும் உறுதியுமான முடிவு ஒன்றே ஒன்றுதான். பிராயச்சித்தத்தால் பாவங்கள் பாக்கியில்லாமல் நாசமடைகிறதில்லை. பரிகாரம் பிராயச்சித்தம் இவை இரண்டும் சாதாரண மனிதனுக்காக உள்ளவை. சாதாரண மனிதன் என்றால் ஆன்ம ஞானத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் லௌகீக வாழ்க்கையில் கிடந்து உழலுகின்ற மிக சராசரியான மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டவை. ஆனால் பாபத்தை அடியோடு நாசம் பண்ணுகிற பிராயச்சித்தம் ஒன்று உண்டு. அதுதான் ஞானம். இது ஆன்ம முன்னேற்றத்தை அறிந்து கொள்பவர்களுக்காக உள்ளது. இது நித்திய கர்ம அனுஷ்டானங்களை விடாமல் செய்வதனால் மட்டுமே கிட்டும். தினமும் ஆரோக்கியமான உணவை புசிக்கும் ஒருவனுக்கு எப்படி வியாதிகள் உண்டாகிறதில்லையோ அப்படி நெறிமுறை கட்டுப்பாடு இவைகளுடன் வாழ்பவன் நித்தியானுஷ்டானங்களினாலும் ஆத்மார்த்த பூஜைகளினாலும் ஞானத்தை அடைகிறான். இப்படி படிப்படியாக ஞானத்தை அடைந்தவன் பாவங்களை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அக்னியானது புதரை எரிப்பது போல எரித்து கர்மாவிலிருந்து விடுபடுகிறான். புராணங்கள் சொல்லும் நெறிகளை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது. அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்க வேண்டும். அப்போதுதான் வளைந்து கிடக்கும் நம்முடைய வாழ்க்கை நேராக நிமிரத் தொடங்கும். கோணல்கள் சரியாகும். ஞானம் சித்திக்கும். ஆத்ம தரிசனம் கிட்டும். ஆன்மீக ஞானத்தை நோக்கிய முடிவற்ற பயணத்தில் எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள். ஆத்ம தர்சனம் இது உங்களுக்கான சேனல். இந்த சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆத்ம தர்சனம் இது உங்களுக்கான சேனல்.